தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் எல்லைகளில் சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். உன்னை உச்சிதமான நன்மைகளால் திருப்தியாக்கி உன் குறைவுகளை நிறைவாக்குவேன். சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் 2 ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியது. முதலாவது, எல்லைகளில் சமாதானம். இது உங்கள் குடும்பம், வேலை மற்றும் உறவுகளில் உண்டாகும் அமைதியை குறிக்கிறது. இரண்டாவது, உச்சிதமான கோதுமையினால் திருப்தி. தேவன் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுப்பவர் அல்ல, மிக சிறந்ததை கொடுத்து உங்களை நிறைவாக்குபவர். உங்கள் புறம்பான சூழ்நிலைகளில் சமாதானத்தையும் உங்கள் உள்ளத்தில் நிறைவையும் தருபவர் அவரே. இந்த இரட்டை ஆசீர்வாதத்தை இன்று இயேசுவின் நாமத்தில் சுதந்திரியுங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. சமாதானத்தின் தேவனே, எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உமது உச்சிதமான நன்மைகளால் எங்களை திருப்தியாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வில் உள்ள எல்லா கலக்கங்களையும் நீக்கி உமது சமாதானத்தால் நிரப்பும். எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். கர்த்தாவே, கடன், மனபாரம், சரீர வியாதி பலவீனத்தில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு விடுதலையாக்கும். இந்த நாள் முழுவதும் உமது பலத்தால் என்னை நிரப்பி உம்முடைய ஆவியால் என்னை வழி நடத்தும். கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல விசேஷங்களை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆசீர்வதியும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.